ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம மசாலா பொரியும் பொரி வச்சு ஒரு சாட் ஐட்டமும் பார்க்க போகிறோம். 2 ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்திலாம் முடிஞ்சு பொரியெலாம் நிறைய மீதி ஆகிருக்கும் நமக்கு. ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா பொரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம படைக்கிறதுக்காக நான் பொரி, அவல், பொட்டுக்கடலை எல்லாம் கலந்து வச்சது. ஸோ இதையே நான் வறுத்துட்டு நல்ல ஒரு மசாலா பொரி செய்ய போகிறேன். இல்லை நீங்கள் தனியாக பொரி இருந்தாலும் அதை நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ எண்ணெயில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ லைட்டாக வறுத்துட்டு உடனே நம்ம இந்த பொரியே சேர்த்துடணும். இல்லைனா மஞ்சத்தூள் நமக்கு கருகி போயிடும். ஸோ இந்த பொரி, அவல், பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நான் இப்போ வறுத்துக்கிறேன். எனக்கு அப்படியே படைச்சது அப்படியே சாப்பிட்றதுக்கு இது இல்லை, பிடிக்காததுனால இந்த மாதிரி நம்ம வறுத்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் பொரி தனியாக வறுத்து பொட்டுக்கடலைலாம் தனியாகவும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும் போதும் நமக்கு பொட்டுக்கடலை வறுபட்டுடுது. அதனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பொரி உடையிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு நமக்கு பொரி எல்லாமே. இது பாருங்கள், இப்போ நல்லா இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா உடஞ்சிருது. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இதில் வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை பொரிக்கு தேவையோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபடணும் வேர்க்கடலை. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு நமக்கு. இப்போ இதை எடுத்து அந்த பொரி கூடவே கலந்துடலாம். இப்போ அதே வாணலியில் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 5 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். பூண்டு வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலை வதங்கினோடனே மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா கலராக வரும். நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து இப்போது அவ்வளோதான். அதில் நம்ம பொரி வறுத்து வச்ச பொரியும் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா நம்ம பொரியில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொரியிலேயே உப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்தது தான். அந்த மிளகாத்தூள் கோட்டார அளவுக்கு வறுத்தா போதும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ சூப்பராக நமக்கு ஒரு மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா வச்சு சாப்பிடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சமாக என்கிட்ட பொரி மீதி இருந்தது. அதில் ஒரு சாட் மாதிரி பண்ணிடலான்னு இப்போ 1 கப்பு பொரி எடுத்திருக்கேன். மிக்சர் 1 கப்பு, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், துருவின கேரட்டு, தக்காளி. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இந்த பொரியை நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுவும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க.
நல்லா கொஞ்சம் பொரி வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை. இது இந்த சாட் இதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும்னு வறுத்து நம்ம ஒரு அகலமான பவுலில் போட்டு வச்சிடலாம். இந்த பொரி கொஞ்சம் ஆறட்டோன்னு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு ஐட்டமாக சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியை சேர்த்தாச்சு. துருவின கேரட்டும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ மிக்சர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சர் தேவையில்லைன்னா நீங்கள் வெறும் வேர்க்கடலையை கூட வறுத்து இதில் சேர்த்துக்கலாம், இல்லை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரிக்கு சாட்டுக்கு காய்க்கெல்லாம் தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். சாட் மசாலா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச உடனே நம்ம வந்து இதை கலந்து அப்படியே நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். ஒரு சாட் ஈவினிங் சாட் ஐட்டம் மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து உடனே சாப்பிட்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ரெண்டுமே சூப்பரான ஒரு பொரியை வச்சு டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். செஞ்சு பாருங்கள். நன்றி.